எஸ். இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்ம் மென்சுரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சதுரம், செவ்வகம், முக்கோணம், சரிவகம், சாய் சதுரம், இணைகரம் இதனுடைய ஃபார்முலா எழுதி போட்டிருப்போம். ஸோ இந்த செஷனில் இதுக்கப்புறமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ பேசிக் ஃபார்முலா, பேசிக் கான்செப்ட் நோட் பண்ணிக்கங்க. பேசிக் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கிறோம். பேசிக் கான்செப்ட் 1 சென்டிமீட்டர் இப்போ ஸ்கேலில் நீங்கள் எடுத்துங்க. 1 சென்டிமீட்டர்னா நாங்கள் ஏரியா பரப்பளவு எல்லாமே நம்ம மீட்டர் ஸ்கொயர்டு இல்லை அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், டிபெண்ட்ஸ் அப்பான் தி யூனிட் பொறுத்து நம்ம ஆன்சர் நோட் பண்ணுவோம். ஸோ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 mm. உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சின்ன சின்ன கோடாக இருக்கும் பாருங்க. அதான் 10 mm அர்த்தம். ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா 10 mm into 10 mm. ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100 mm ஸ்கொயர்டு நோட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100 mm ஸ்கொயர்டு. ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். ஸோ தான் 1 மீட்டர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா, ப்ராக்கெட்டில் எழுதிக்கிங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர்னா இன்ட்டு 10^3 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10,000 மீட்டர் இன்ட்டு 10,000 மீட்டர். ஸோ 1 இன்ட்டு 10^6 மீட்டர் ஸ்கொயர்டு. 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10^6 மீட்டர் ஸ்கொயர்டு. இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் எதை கிவனில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மீட்டரில் கொடுத்து இன்னொன்று சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ப்ராக்கெட்டில் எழுதி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீட்டரை கொடுத்து சென்டிமீட்டராக மாற்றுறதா இருந்தால் இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சென்டிமீட்டரை கொடுத்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 100 பண்ணணும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாருங்கள். எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறது, கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறது, மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறது எல்லாமே இந்த கன்வர்ஷன் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன யூனிட் கன்வர்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் பாருங்க. எஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 4. ஒரு கரும்பலகையின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர்.
ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர். கரும்பலகையோட சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஸோ டைரெக்டாக உங்களுக்கு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. P ஈக்குவல் டு 6 மீட்டர். ஸோ யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய அகலம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெத் 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா நீளம் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஷின். எக்ஸாம்பிள் கொஷின் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப்ல இருக்குது, ஒரு டைம் நோட்டில் நோட் பண்ணிக்கங்க. நீளம் காண்கன்னு கொஷின் கேட்குறாங்க. Find the length of a rectangular blackboard whose perimeter is 6 meter and the breadth is 1 meter. இஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? P ஈக்குவல் டு பெரிமீட்டர் 2 into L plus B. சுற்றளவு ஈக்குவல் டு 2 into L plus B. இதில் என்ன கிவனில் கொடுத்துருக்குறாங்க? டைரெக்டாக பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூனிட் கன்வர்ஷன் மீட்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 into L நமக்கு தெரியாது. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ராக்கெட் அப்படியே வச்சுங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனாக மாறிடும். ஈக்குவல் டு L plus 1. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவல் டு L plus 1. ஸோ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 3 minus 1. ஸோ L ஈக்குவல் டு 2 மீட்டர். யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டாக நோட் பண்ணிடுங்க. இட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்காட்டு 5. எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5. ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு சுற்றளவு கொடுத்துருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக மேலே லென்த்து கொடுத்து பிரெத்து கண்டுபிடிக்கிறதுனால நம்ம மேலே P ஈக்குவல் டு 2 into L plus B. ஓகே, நம்ம பெரிமீட்டர் ஃபார்ம்லாம் எடுத்திருந்தோம். அடுத்த சம் படிங்க. ஒரு சதுர வடிவிலான தபால் வில்லையின் சுற்றளவு. ஸோ சதுரன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ என்னோட சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 8 சென்டிமீட்டர். இந்த சதுரத்தோடைய சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக 8 சென்டிமீட்டர், ஓகேங்களா. சதுரத்தோடைய 4 பக்கத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர் ஒன்று கேட்குறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய பக்க அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒன் ஆஃப் த சைடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. கொஷின் எல்லாம் கேட்குறாங்க, பக்களவு அதனுடைய ஒன் ஆஃப் த சைடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம், சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதி போட்டிருப்போம்.
சதுரத்தின் சுற்றளவு. பரப்பளவு எடுத்துடாதீங்க, கொடுத்துருக்கிறது கிவனில் சுற்றளவு தான். சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ. இதான் நான் ஆல்ரெடி ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். எஸ், இப்போ என்ன கிவனில் கொடுத்துருக்குறாங்க, சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, 4 இன்ட்டு ஏ. ஏ தெரியாது, ஏ தான் ஒன் ஆஃப் த சைடு. ஸோ 8/4 ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ என்ன கிவனில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலா எடுத்து எழுதணும். அதில் தான் நீங்கள் வேல்யூ, சுற்றளவோட வேல்யூ சப்மிட் பண்ணுறீங்க, ஏ ஒன் ஆஃப் த சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ இதில் ரொம்ப பேசிக் ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடுங்க. இஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு பாருங்க, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 129 சென்டிமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பக்களவு எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒன் ஆஃப் த சைடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன் ஆஃப் த சைடு எவ்வளோ வரும்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தோடைய சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதி போட்டிருப்போம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் பெரிமீட்டர் சமபக்க முக்கோணம் இப்படி இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவல் தான், ஏ ஏ ஏ. ஸோ அப்படின்னா சுற்றளவு என்ன வரப்போகுது, ஃபார்முலா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3 பக்கம் ஆட் பண்ணுங்க. சமபக்க முக்கோணம் 3 சைடு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக உங்களுக்கு சைடு வந்து ஈக்குவல். ஸோ அதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 3a. நமக்கு சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, கிவன் 129 சென்டிமீட்டர். நம்ம ஒன் ஆஃப் த சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒரு பக்கத்தோட அளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 4 3 சார் மல்டிப்ளிகேஷன், இந்த பக்கம் தான் டிவிஷனாக மாறிடும், 43 சென்டிமீட்டர். இதில் ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம். உங்களுக்கு ஃபார்முலா எழுதி என்ன கிவனில் கொடுத்துருக்குறாங்களோ அதை டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். சும்மா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது தெரிஞ்சிருந்தா தான் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் ரொம்ப பேசிக்ஸ் ப்ராப்ளம். நம்ம ப்ரீஃபாக சம்ஸ் நிறையா பார்ப்போம். ஸோ எவ்வளோ சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபார்முலா மெமரி பண்ண தேவையில்லை. எஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8. எக்ஸாம்பிள் 8. 12 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு 12 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சதுரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரா தி ஸ்கொயர். இதனுடைய பக்க அளவு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, 12 சென்டிமீட்டர்.
இதுவும் 12, இதுவும் 12, இதுவும் 12 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர். அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு இதுதான் 12 மீட்டர். டுவெல் மீட்டரா? 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுது. மீட்டருக்கு 15 ரூபாய் வீதமாகும் செலவை காண்க. ஓகேங்களா, ஒரு மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் டோட்டலாக என்ன கண்டுபிடிக்கணும்? மனையோட சுற்றளவு தெரிஞ்சால் தான் டோட்டலாக எவ்வளோ செலவாகும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு மீட்டருக்கு வேலி அமைக்க கீழே எழுதிக்க. ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ₹15. ஃபைன் தி இங்கிலீஷில் வந்து ஃபைன் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எ ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைடு வந்து 12 மீட்டர் அட் தி ரேட் ஆஃப் ₹15 பர் மீட்டர். ஃபைன் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எ ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைடு 12 மீட்டர் அட் தி ரேட் ஆஃப் 15 பர் மீட்டர். ஸோ பர் மீட்டர் அப்படின்னா ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் செலவாகுது வேலி அமைக்க. ஸோ மொத்தமாக ஆகும், டோட்டலாக எவ்வளோ வந்து ஆகுது இந்த சதுர வடிவிலான வேலி அமைக்க மொத்த செலவு எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேலி எப்படி அமைப்பாங்க? சுற்றி தான் அமைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா இதுக்கு நீங்கள் எந்த ஃபார்மா எடுக்கணும்? வேலியோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு ஃபார்முலா எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த சதுரத்தை சுற்றி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வேலி அமைக்க போகிறீங்க. சதுரத்தை சுற்றி வேலி அமைக்க போகிறீங்க அப்படின்னா சுற்றளவு, சதுர வடிவிலான வீட்டு மனையோட சுற்றளவு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா அது எவ்வளோ, நம்ம சுற்றளவு எவ்வளோ தெரியுதோ அந்த இன்டூ 15 மல்டிப்ளை பண்ணும். சதுர வடிவிலான வீட்டு மனையின் சுற்றளவு, ஏன்னா வீட்டு மனை சுற்றி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வேலி அமைக்க போகிறீங்க. என்ன ஃபார்முலா? 4 × A. சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஏ கொடுத்துட்டாங்க, ஒன் ஆஃப் த சைடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 4 × 12 மீட்டர். ஸோ டோட்டலாக எவ்வளோ? 48 மீட்டர். அந்த சதுர வடிவிலான வீட்டு மனையோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 48 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹15. ஆனால் 48 மீட்டருக்கு எவ்வளோ வரும்? இதுதான் கொஸ்டின். 48 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 × 15 மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 720. ₹720. ஓகேங்களா, ஒரு மீட்டருக்கு 15 ரூபாய் அப்படின்னா 48 மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளோ அப்படின்னா ₹720. ஆன்சர் ₹720. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சம்ஸை படித்து பார்த்து டைரெக்டாக சுற்றளவுலாம் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில். பாருங்கள், உங்கள் சுற்றளவுலாம் கொடுக்கல. 12 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவிலான வீட்டு மனை வேலி அமைக்க மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுது, அதனுடைய மொத்த செலவு ஆகும் செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வீட்டு மனை சுற்றி வேலி அமைக்கணும்னா சுற்றளவு தான் தெரிஞ்சிருக்கணும். சுற்றளவு தெரிஞ்சால் தான் ஒரு மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 15 எவ்வளோ மீட்டர்? 48 மீட்டருக்கு இன்டூ 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டலாக இப்போ நீங்களே ஒரு வீடு இருக்குது, ஒரு சும்மா சின்னதாக ஒரு வீடு, ஸ்கொயர் பிளாக்ல வீடு எடுத்துக்கோங்க.
சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போடுறாங்க, அது மேலே கிரில்லு சம்திங் ஏதாவது சுற்றி வேலி அமைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ சுற்றளவுன்னு ஒரு மீட்டருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு மீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னா, நீங்க டோட்டலா எவ்வளோ மீட்டர்ன்னு தெரிஞ்சா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? டோட்டல் காஸ்ட் எவ்வளோ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த கொஸ்டினுடைய லாஜிக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட் நெறைய இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க. டைரக்ட்டா சுற்றளவு, பரப்பளவு அப்படின்லாம் குடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கொஸ்டின ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டைரக்ட்டா ப்ராப்ளம்லாம் நீங்களே சால்வ் பண்ணிறலாம். சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா a² உங்களுக்கு தெரியும். ஸோ அது பிரச்சனை இல்ல. அந்த மாரி ப்ராப்ளத்த. அடுத்து நோட் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 11. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. அடிப்பக்கம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 18 சென்டிமீட்டர். அதனுடைய ஹைட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் a right angle triangle whose base is 18 centimeter and height is 12 centimeter. இஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா கண்டுபிடிக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ட்ரா தி டயக்ராம். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஓகே, டைரெக்டாக ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணாமல் கிடச்சிருது. பேஸு ஹைட்டு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா A = 1/2 இன்ட்டு BH. இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் டேட்டா பிரகாரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம எழுதணும். என்ன கொடுத்துருக்கிற எல்லாமே சென்டிமீட்டரில். 1/2 பேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 18 சென்டிமீட்டர். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6. ஸோ 18 6 ஆர் 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எஸ், இந்த இப்போ பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஷேப். ஒரு ஸ்கொயர் இல்லை ஒரு ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிள், இன்னும் ஸ்மால் ஸ்கொயர், ஸ்மால் ட்ரையாங்கிளில் நம்ம சம்மு சால்வ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு. கூட்டு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ஏ கம்பைன்டு ஷேப். டாபிக் எழுதிங்க. கூட்டு வடிவங்களின், இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கொஷின் கேட்கல. மேபி இந்த எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ எப்படி ஒரு சம்மை சால்வ் பண்ணுற அப்ரோச் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனாவே கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூட்டு வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு. இப்போ நம்ம பார்த்ததுலாம் ஒரு ஸ்கொயருக்கு பார்த்துருந்தோம். 2-3 ஸ்கொயரு, இல்லைனா ஒரு எல் ஷேப்பு, ஒரு டி ஷேப்பு,
அந்த மாதிரி சிமெட்ரிக் செக்ஷனும் கொடுக்குறாங்க, இல்லைனா அசமெட்ரிக் செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். நம்ம எப்படி கொடுத்தாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன். எக்ஸசைஸில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல, ஆன்சர் வரலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பவும் டீச் பண்ணுறேன் அடுத்த கிளாஸில் கூட. மேக்ஸிமம் இதில் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க, ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கங்க. அந்த எக்ஸாம்பிள் 12ல் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. சுற்றுலவு அப்படின்னா எல்லா பக்கமும் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 12 பாருங்கள், ஸ்கூல் புக்லேயே சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரா தி டயக்ராம். கொடுக்கப்பட்ட வடிவத்தின் கிவன் ஷேப்போட பெரிமீட்டர் கேட்குறாங்க, சுற்றளவு. ரொம்ப 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 சிம்பிள் ப்ராப்ளம். கிவன் டேட்டா டயக்ராம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இது இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் இந்த கேப்பு. இந்த லைனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இது 9 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதனுடைய லென்த்து 2 சென்டிமீட்டர். இதனுடைய லென்த்து 4 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர் தான், நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இது 1 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள். சுற்றளவுனா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எந்த ஷேப்பாக இருந்தாலும் இதில் சுற்றிட்டு இருக்கிற அதை டோட்டலாக இந்த ஷேப்போட எல்லா லைன்லையுமே அந்த லைனோட லென்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் விட்டுட்டிங்கன்னா கூட என்டையராக மிஸ்டேக் ஆயிரும். ஸோ டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ லைன்ஸ் மூலிமா இந்த ஷேப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு எத்தனை லைன்னு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பதினோரு லைன் இருக்குது. இந்த 11 லைனோட இந்த லைனை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த 11 லைனோடைய லென்த்தையும் நீங்கள் எடுத்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த எல்லை நீளத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் சுற்றளவு. நம்ம ஆல்ரெடி சுற்றளவுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த பார்க்கலாம். ஸ்கொயராக இருந்ததுன்னா நீங்கள் 4 × 8 போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் ஷேப்பு, அதனுடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கொடுக்கப்பட்ட வடிவத்தோடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெரிமீட்டரு மொத்த எல்லையின் நீளம் எழுதிக்கங்க. ஸோ இந்த மாதிரி கூட கொஷினில் கேட்கலாம், ஆனால் இதெல்லாம் ரொம்ப டஃப் இதெல்லாம் அப்படின்னு நினச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லா பக்கமும் ஆட் பண்ணுங்கள். 6 + 2 + 10 + 3 + 2 + 1 + கொடுக்கப்பட்ட வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தோடைய லென்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 48 சென்டிமீட்டர். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய சுற்றளவு. இந்த மாதிரி இன்னொரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் இந்த டைப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இரெகுலர் ஷேப் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க கூட, சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிங்கன்னு கொஷின் கேட்டால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுதான் அவங்க வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க டிஎன்பிசி.
13 கொஸ்டின் நம்பர் 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம மேக்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 20 days 15 to 20 days கிளாஸை லிசன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துடும். சப்ஜெக்ட் நாலேஜ் தான் முக்கியம். மேக்ஸில் எனக்கு ஃபார்முலா தெரியும் சார் அப்படிங்கிறதெல்லாம் விட சப்ஜெக்ட் நாலேஜ் தான் முக்கியம். எஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13 பாருங்கள். எக்ஸாம்பிள் 12 போட்டாச்சு. எக்ஸாம்பிள் 13 எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் 13 வந்து பார்த்தீங்கன்னா எல் வடிவத்தோடைய சுற்றளவு பரப்பளவு, எல் ஷேப்போட பெரிமீட்டர் ஏரியா. ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பு, டி ஷேப்பு, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது காமனாக போடுறேன், நான் கொஷினுக்கு நான் போகல. இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனி எல் ஷேப், டி ஷேப், எனி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு அந்த ஒரு போர்ஷன், ஒரு பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்குலராக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கன்சிடர், நோட் பண்ணிங்க, கன்சிடர் சதுரம் ஆர் செவ்வகம். எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? டாட்டர் லைன் ட்ரா பண்ணீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, டாட்டர் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த பக்கம் டாட்டர் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்கொயராக மாறிடும், இது ஒரு ஸ்கொயராக மாறிடும். இந்த பக்கம் இங்கே ஒரு டாட்டர் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாக ஒரு ஸ்கொயர் ஆயிரும், இது சரி டோட்டலாக ஒரு ரெக்டாங்குலாக மாறிடும், இது ஒரு ஸ்கொயராக மாறிடும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த இடத்துல டாட்டர் லைன் ட்ரா பண்ணிடுங்க. டாட்டர் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு ரெக்டாங்குலராக மாறிடும். இதை நம்ம ஸ்கொயராக கன்சிடர் பண்ணி டோட்டல் ரெக்டாங்குலர் ஒரு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனோட ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய டோட்டலாக எவ்வளோ ஒரு ரெக்டாங்குலருடைய மொத்த பரப்பளவையும் இந்த சதுரத்தோடைய மொத்த பரப்பளவையும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி டோட்டல் ரெக்டாங்கிலேருந்து இந்த ஸ்கொயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரிமைனிங் போர்ஷனுடைய பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது இவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷேப்பே போதுமானது உங்களுக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஷேப்பில் கொடுப்பாங்க. மேபி இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கனாவே சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவங்க லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அந்த ஷேப்பில் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணி இதை ரெக்டாங்குலராக கன்சிடர் பண்ணி இதோடைய ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி விட்டோமா அப்படின்னா நம்ம இந்த கிவன் ஷேப்போட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரமுள்ள செவ்வகத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரீங்க. ஒரு சதுரமாகவும் செவ்வகமாகவும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்டை பொறுத்து தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் ஒரு 3 ஷேப் எழுதி ட்ரா பண்ணியிருக்கிறேன், இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அது கிவனில் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் அது ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்குலராகவோ கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி
உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஈவன் உங்களுக்கு ட்ரையாங்கிளாக கூட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோ இல்லை ட்ரையாங்கிளாக கூட கன்சிடர் பண்ணுற மாதிரி அது நீங்கள் ஆப்ஜெக்டை பார்த்து தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இது 3 பேசிக்ஸாக தெரிஞ்சுக்குங்க. இது 3 பேஸ் பண்ணி தான் மீதி ரிமைனிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஸ்கூல் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயரில் ரைட் சைடில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தை இணைச்சிருக்கிறாங்க. ஒரு சதுரம் செவ்வகத்தோடு சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை இணைச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது இணைத்தாலும் நமக்கு கான்செப்ட் மாற போகிறது கிடையாது. எஸ், இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போயிடலாம். கொஷின் எக்ஸாம்பிள் 13. Draw the diagram. இதனோட வேல்யூஸ் கிளியராக நோட் பண்ணிக்கங்க. 7 சென்டிமீட்டர். ஸோ யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நம்ம சென்டிமீட்டரா மீட்டரான்னு 1 or 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல சென்டிமீட்டருக்கு மேலே மீட்டர்னு மாற்றி கொடுத்துருந்தாங்க கூட என்டையராக கான்செப்டே மாறிடும். ஸோ அதை நீங்கள் அந்த யூனிட் கன்வர்ஷனை சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2.8 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா மீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சென்டிமீட்டராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எந்த யூனிட் கன்வர்ஷன் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நமக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர்னா 10 mm, ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்ரு, ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்ரு. இதெல்லாம் பேசிக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இதெல்லாம் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலே வச்சுருக்குறாங்க. அதனால தான் 6th 7th 8th 9th 10th 11th 12th ஒரு இடத்துல நீங்கள் பேசிக்ஸ் தெரியலனா கூட நீங்கள் டிகிரி பண்ணும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால தான் சப்ஜெக்ட் தெரியல, வரல, கஷ்டம், எதுவுமே எனக்கு புரியல, இந்த ரீசன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. படிக்கிறாங்க, பட் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. எஸ், இந்த சம் எப்படி சார் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து 2 டைப் ஆஃப் கூட நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த சம்ம 2 டைப் அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் டாட்டர் லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல டாட்டர் லைன் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கொயராக மாறிடும். சரி, இது ஒரு ரெக்டாங்குலராக மாறிடும், இது ஒரு ரெக்டாங்குலராக மாறிடும். இல்லை சார், நான் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு புக்கில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணாதீங்க, எனக்கு இப்படி ட்ரா பண்ணுங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஆன்சர் மாற போகிறது கிடையாது. இப்படி ட்ரா பண்ணாலே வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஸ்கொயராக, இது ஒரு ரெக்டாங்குலராக மாறிடும், இது ஒரு ரெக்டாங்குலராக மாறிடும். எப்படி ட்ரா பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு கண்டுபிடிப்போம். இந்த எல் ஷேப்போட சுற்றளவு ரொம்ப ஈஸி தான். பெரிமீட்டர் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ எல்லா பக்கத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள்.
மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்ற பாருங்க. how many lines. இந்த டாட்டர் லைன் ஆட் பண்ணிடாதீங்க. டாட்டர் லைன் அப்படிங்கிறது நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண தான் தேவைப்படும், அந்த ரெக்டாங்குலரோட ஏரியா. ஸோ பெரிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைன் இருக்குதோ அந்த லைனோடைய லென்த்து அது தெரிஞ்சாவே ஈஸியாக பெரிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ how many lines. 1 2 3 4 5 1 2 3 4 5 6. there are 6 lines. ஆறு 6 லைன்ஸோட லென்த்து வந்துட்டு நோட் பண்ணுங்க. இது வந்து ஃபஸ்ட் லைன் எவ்வளோ 28. இது ரெண்டாவது லைனு, இது ரெண்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிடுறேன். 28. தேர்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இதை தேர்ட் லைனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 7. அடுத்து இந்த லைனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களா, இது கொடுக்கவே இல்லை. எப்படி சார் இந்த லைனோட லென்த்து கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது 7, இது 28, இது 28, இது 7 கொடுத்துட்டாங்க. இந்த லைன் கொடுக்கவே இல்லை, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ இந்த டோட்டல் லைனில் இருந்து இந்த லைனை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைனோட லென்த் எவ்வளவா இருக்கும்? இது டோட்டல் 28. டோட்டல் 28ல் இந்த 7 போயிடுச்சு ஆல்ரெடி. இங்கே 28 மைனஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த லைனோட லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதனுடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 21 சென்டிமீட்டர். இந்த லைனோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 21, இந்த லைனோட லென்த்து 21. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் 28 சென்டிமீட்டர். உங்களுக்கு இந்த லைனோட லென்த்து மட்டும்தான் தேவை. இந்த டாட்டர் லைனை எரேஸ் பண்ணிடுங்க. எஸ், இந்த லைனோட லென்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் சார் அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு இங்கே 28, இதில் வந்து 7 இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த 7 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28 மைனஸ் 7 21 கிடச்சிரும். ஸோ கீழே பிரெத்தோட பாருங்கள், அகலம் வந்து டோட்டலாக 28 சென்டிமீட்டர். இந்த இடத்துல எவ்வளோ லைன் போயிருது ஆல்ரெடி மேலே ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 7 சென்டிமீட்டர் போயிருது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இந்த 28ல் இங்கே 7 போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் 21 இருக்கும். ஸோ அதனால் தேர்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா 28 28 7 21 ப்ளஸ் 21. அடுத்து ஃபைனலாக சிக்ஸ்த்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 112 சென்டிமீட்டர், 112 சென்டிமீட்டர். இது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பாருங்க. கொஞ்சம் டயக்ராம் பெருசாக ட்ராப் எஸ், இதனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதனோட லென்த்து 28. ஸோ இதனோட லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ டோட்டலாக 28, இந்த பக்கம் இருக்கிறது 7. 28 மைனஸ் 7 பேச்சுன்னா 21. இந்த லைனோட லென்த் எவ்வளோவா தான் இருக்க போகுது? 28 மைனஸ் 1 21 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாருங்கள், இதனுடைய டோட்டல் லென்த்து இதனோட டோட்டல் லென்த்து 28. ஓகேங்களா? ஸோ இதனுடைய லென்த்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இதனுடைய லென்த் எவ்வளோ 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சம்மில். ஸோ இந்த டோட்டல் 28ல் இந்த டோட்டல் லென்த்து ஓகேங்களா, இந்த டோட்டல் லென்த்து 28ல் இந்த லென்த்து சப்ராக்ட் பண்ணி இந்த லென்த்தோட சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 நமக்கு தெரியும்.
-7 ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோ இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது இந்த சம்மில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எஸ், நெக்ஸ்ட் வந்து பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பரப்பளவு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ரெண்டு ரெக்டாங்கிளோடதும் வந்து ட்ரா தி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க. இந்த லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்குலராக மாறிடும், இது ஒரு செவ்வகமாக மாறிடும், இது ஒரு செவ்வகமாக மாறிடும், இது ஒரு செவ்வகம். இந்த ரெண்டு செவ்வகத்தோடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதான் டோட்டல் ஏரியா ஆஃப் தி எல் ஷேப். கொடுக்கப்பட்ட எல் வடிவத்தின் பரப்பளவு ரெண்டு செவ்வகத்தையும் ஆட் பண்ணுங்க. எஸ், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை வந்துட்டு ரெக்டாங்கிள் ஏன்னு எடுத்துக்கோங்க, இது ரெக்டாங்கிள் பின்னு எடுத்துங்க. ஸோ ஏபி எது வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிங்க, அது உங்களுடைய விஷ். ஸோ ஏவோட பரப்பளவு கண்டுபிடிங்க. இது வந்து இது செவ்வகமா சதுரமா? இது பார்த்தாவே தெரியுது, லென்த்து பிரெத் இருக்குது. ஸோ இது வந்து செவ்வகம். ஸோ எல் இன்ட்டு பி ப்ளஸ் எல் இன்ட்டு பி, ரெண்டு ரெக்டாங்கிள். எஸ், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஏவோட ரெக்டாங்கிள் எவ்வளோவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ரெக்டாங்கிள் ஏவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 28, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 7. 28 × 7 ப்ளஸ் ரெக்டாங்கிள் பியோட லென்த் எவ்வளோ இருக்கும்? 28ன்னு போட்டுறாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி 7 போயிருச்சு. இந்த இடத்துல எவ்வளோ தான் இருக்கும் இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து? எஸ், இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து 21, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 7. 21 × 7. ஸோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வரும்? 196 ப்ளஸ் 147, 343 சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஏரியா அப்படின்னா பரப்பளவுனா. ஏரியா ஆஃப் கிவன் எல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தமிழில் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இதே கான்செப்டில் தான் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ஸ்கொயரு, ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் 4 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. அந்த டயக்ராம் நம்ம டீச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் நல்லா ஒவ்வொரு சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் இதில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபார்மாஸ் கான்செப்டில் மாறாது. சம்ஸை ரீட் பண்ணி அந்த சம்முக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் மேக் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 20 to 30 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா டைரெக்டாக ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணாமல் ஒரு செவ்வகத்தோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அகலத்தை போல் 3 மடங்கு இருக்குது, அதன் சுற்றளவு 64 எனில் செவ்வகத்தோடைய பக்கம் எவ்வளோ, ஆனால் இது இவ்வளோ டைம்ஸாக இருக்குது, இது சேஞ்ச் பண்ணும்போது இதை எப்படி இது எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஷின் ஆர்ஆர்பி என்டிபிசிலாம் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச் பண்ணுவோம். டைரெக்டாக சுற்றளவு பரப்பளவு கொடுக்கலனாலும் உங்களுக்கு கொஷினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் இங்கே மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய இடத்துல நம்ம மென்சுரேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா வட்டத்தின் சுற்றளவுலாம் கொடுக்க மாட்டாங்க, வட்டத்தின் பரப்பளவுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சம்ஸை ரீட் பண்ணி நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ், நெக்ஸ்ட் செஷனில் ரிமைனிங் மீன்ஸ் இதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளமே போவோம். நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துருந்தோம், பேசிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் 3.1 3.2 சிந்தனை கணக்குகள் அதெல்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில். ஆனால் இர்ரெகுலர் ஷேப்பும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் நான் இர்ரெகுலர் ஷேப்பை உங்களுக்கு நான் டீச் பண்ணல, ஒரு ரெகுலர் ஷேப்பு மட்டும்தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். இர்ரெகுலர் ஷேப்பு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது இது வரைக்கும் கொஷின் கேட்டதில்லை. மேபி ஏதாவது அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது வேணால் நான் டீச் பண்ணுறேன்.